எப்பா, ரமேஷன் சொல்லி ஒருத்தர் ஹீரோட்டுக்காரர் போல. ஆஹ், இன்றைய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களோட மிகப்பெரிய ஃபேனா இருப்பார் போல. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட 1,26,108 ரூபா ஒரு செக் ஒன்று வந்து ஒரு லெட்டர் கூட அட்டாச் பண்ணி, டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி ஜோசப் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, ரெஸ்பெக்டட் சார், சப்ஜெக்ட் யுவர் சிட்டிசன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பில்டிங் ஏ ஸ்ட்ராங்கர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சொந்த காசை கொடுத்துருக்காரு. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட்ஃபெட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு திரு சி ஜோசப் விஜய் ஆன் யுவர் ஹிஸ்டாரிக் விக்டரி இன் தமிழ்நாடு. Yes, of course, we accept. Becoming the new Chief Minister of Tamil Nadu. Okay. Tamil Nadu today is the home to nearly 8.58 crore people. 8.58 crore people. While the estimated total debt burden of the state stands at around 10.71 lakh crore. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம வெரிஃபை பண்ணணும். இஃப் திஸ் டெப்ட் இஸ் டிவைடட் அமாங் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, த ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் டு த அப்ராக்சிமேட்லி 1.25 lakh பெர் சிட்டிசன். 1.25 lakh பெர் சிட்டிசன். இப்போ இவர் அனுப்பிச்சது வந்து 1,26,108 ரூபா. இந்த கணக்கு தானா? சரி, 1,26,108 ரூபா. ஸோ வாலண்டியர்லி I am here contributing 1,26,108 rupees, which I consider as my individual share of the responsibility towards the state debt through the Chief Minister's Public Relief Fund. This is not merely a financial contribution, but my humble expression of gratitude, responsibility, and love towards Tamil Nadu. Excellent. I sincerely hope this email gesture inspires more citizens to participate in building the dream of a stronger and brighter Tamil Nadu under your leadership. So, with respect and hope, Ramesh. அதில் வந்து ஒரு RAMESH ரமேஷ் இல்லை, RAAMESH ரமேஷ். நியூமராலஜி போல. ஜோசியம் வந்து இப்பதான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையே உலுக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசியல உலுக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. இது வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நடித்த ஒரு படம். அந்த படத்துல இப்படிதான் அவங்களோட மொத்த கடனை எல்லாம் கால்குலேட் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கி கிளைமேக்ஸ்ல எல்லாரும் அவங்கவுங்களோட காசெல்லாம் கொடுத்து அவங்க குடும்பத்துக்கான ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான காசெல்லாம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் தலைமையில் இருந்த எல்லா கடனையும் அடைச்சிடுவார் அந்த படத்தோட ஹீரோ விஜய். அந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து இப்போ ரமேஷ், RAAMESH ரமேஷ் அவர்கள் அவருக்கு ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்ணி தமிழ் படத்தை ஞாபகப்படுத்தி, ஏற்கனவே ஒரு சேட்டை தாங்க முடியல, நீங்க வேற தமிழ் படத்தை ஞாபகப்படுத்தி இப்படி ஒரு ஐடியா, எக்ஸப்ஷனல் ஐடியா, வேற லெவல் வேற லெவல். அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சிட்டிசனும் இப்படி 1,26,108 ரூபா கொடுக்க சொல்லி நீங்க இன்ஸ்பயர் பண்றதா நினைச்சிட்டு ஒரு ரொம்ப பேக்வேர்டான ஒரு திங்கிங்க, ஒரு ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு ஐடியாவை முதலமைச்சரோட ரிலீஃப் ஃபண்டுக்கு வேற அனுப்பிச்சு வச்சுட்டு அதை வந்து ஒரு ஃபினான்சியல் கான்ட்ரிபியூஷனாகவும் எடுத்துக்க வேண்டாம், இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு பல மக்கள் இப்படி வந்து அவங்களோட பணத்தை சொந்த காசு வந்து தெரிஞ்சு உழைச்ச சொந்த காசை அவங்க வந்து முதலமைச்சருக்கு கொடுத்துடணும். அப்போ என்ன ஆகும், இந்த போன அரசாங்கம் தொடச்சி வச்சுட்டு போனாங்க இல்லையா, ஜோசப் விஜய் சார் முதலமைச்சர் சொன்ன மாதிரி தொடச்சி வச்சுட்டு போன கஜானா வந்து நிரம்பிடும். அப்படி நிரம்பினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணுவாரு அப்படின்னு ஒரு தற்குறித்தனமான ஒரு முட்டாள்தனமான இப்படி ஒரு கான்ட்ரிபியூஷனை யாராவது தூக்கிட்டு வருவாங்களா சார்? நீங்களாம் யோசிக்கவே மாட்டீங்களா?
உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பமா இருந்தாலும் இப்படி ஒரு லெட்டரை அனுப்பிச்சிட்டு இது வந்து இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசையும் வேற அதுல வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க. அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், மத்தியில் ஆள்ற அரசாங்கமாகட்டும், மாநிலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும், முதலமைச்சர்களாகட்டும், கட்சிகளாகட்டும், மக்கள் நலன் சார்ந்து மட்டுமே அவங்க சிந்திக்கணும், செயல்படணும். மக்களோட பொருளாதார நிலைமைய மேலுக்கு கொண்டு வர நல்லபடியா முயற்சித்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அரசாங்கத்திடம்தான் இருக்கிறது. ஒரு தனிநபரோட தன்னுடைய குடும்பத்திற்கான பொறுப்பை விட ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு அதிகம். அந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்துதான் எலெக்ஷன்ல வந்து இவங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கான முன்னேற்றங்களை, எங்களுக்கான நிதி நிலைமையை, எங்களுக்கான பொருளாதார நிலைமையை சீர் செய்யணும், எங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படி ஜெயிக்க வைக்கும் போது நீங்க வந்து எதிர்பாராம ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு, இல்ல ஒரு வார் சூழ்நிலை வந்துருச்சு, போருக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு, பிரதமர் மோடி அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்ற மாதிரி தன்னை வாங்க வேண்டாம், பெட்ரோல் யூஸ் பண்ண வேண்டாம், டீசல் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வந்து கொரோனா காலகட்டத்துல இப்படி வந்து பேண்டமிக்ல எப்படியெல்லாம் வந்து நம்ம இருக்கணும், அந்த மாதிரி நம்ம இருக்க பழகிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது நம்ம மக்களையும் நம்ம கண்ட்ரியும் அது வந்து பாதிக்கப்படும். அப்ப வந்து பொதுமக்கள் யாராருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து பொதுமக்கள் வந்து அவங்களோட பினான்சியல் கான்ட்ரிபியூஷனை கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுல தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள், மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் அவங்களோட பங்கு தான் அதிகமே தவிர காமன் மேனோட பங்கு ரொம்ப கம்மி. காமன் மேன் அப்படிங்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி 1,26,108 ஒவ்வொரு காமன் மேனோட தலையிலையும் அவங்களோட கடனா இருக்கலாம். அது இன்டர்நேஷனல் டெப்ட். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் தான், தனிநபர் கிடையாது. இத்தனை தனிநபர்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை நிறுவி இருக்காங்க, எலெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தான் ஒவ்வொருத்தரோட டெப்டியும், இன்டர்நேஷனல் டெப்டியும், நேஷனல் டெப்டியும் குறைக்கக்குண்டான வழிமுறைகளை, திருப்பி கட்டுறதுக்கான வழிமுறைகளை அவங்க வந்து எடுக்கணும். அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க வந்து ஏற்கனவே இந்த பிஎம் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா டைம்ல அது வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லையும், நேஷனல் மீடியா, பிரிண்ட் மீடியம் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய அளவில் ப்ரொபகேண்ட் பண்ணி, நெரேட்டிவ் செட் பண்ணி, விளம்பரப்படுத்தி அதில் வந்து எக்கச்சக்க ஃபண்டு. ஏன்னா அது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம மக்கள் எதிர்கொண்டதே இல்லை. அந்த சுச்சுவேஷன்ல மனிதாபிமான அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களும் எமோஷன் ஆகி எக்கச்சக்க பணம் வந்து அதில் டெபாசிட் பண்ணாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதெல்லாம் டெபாசிட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி பல நாட்களுக்கு பிறகு அந்த அப்படி ஒரு அக்கௌண்ட், அதாவது நார்மலா சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கும், அது இல்லாம தனியா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல வந்து போடுங்கன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களோட போட்டோவோட ப்ரொபகேண்ட் செய்யப்பட்ட அஃபீஷியலா கவர்மெண்டோட பல பேப்பர்ஸ்ல, பல அட்வர்டைஸ்மெண்ட்ல, பிஆர் ஒர்க்ல ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த அக்கௌண்ட்ல போட்ட பணம் இன்னைக்கு எங்க போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அதோட ஒரு ஸ்மாலர் வெர்ஷனா ஆர்ஏஏ ரமேஷ் ஆகி நீங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை தூக்கி சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்கறது நியாயமா? அவர் ஏற்கனவே கூட ஒரு ஜோசிகாரரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றபடிதான் அவர் கிளம்புறாரு, அவர் சொல்றபடிதான் போறாரு, அவர் சொல்றபடிதான் வர்றாரு. இப்படி இருக்கும்போது ஆர்ஏஏ ரமேஷ் அவர்கள் இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனை கொடுத்தா, சூப்பரான ஐடியாவே இருக்கு, நாம இது உடனே எடுத்து செயல்படுத்துறோம், என்ன பாஸ் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவங்ககிட்ட கேட்டு படாமல் எங்காவது இறக்கி ஒரு சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் போட்டு ரீல்ஸ்ல எல்லாம் போட்டு யார் பெற்ற மகனோ இவர் யார் பெற்ற மகனோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பாரி வச்சு திரும்ப பணம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்ட போறாரு. சார், நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பல கருத்துக்களை தெரிவிச்சு எதிர்கட்சியெல்லாம் பேசி
இன்னைக்கு சட்டப்பேரவையோட நிகழ்வு வரைக்கும் 2வது நாள் நிகழ்வு வரைக்கும் வந்திருக்கு. இதை அப்படியே போற போக்குல பராண்டு விட்டு போயிடாதீங்க. தயவு செய்து ஆர்ஏஏ ரமேஷ் அவர்களே, அந்த 1,26,108 ரூபா உங்களுக்கு வேண்டாம்னா பக்கத்துல இருக்கிற யாராவது நீங்க கொடுத்துருக்கலாம். சரி, அனுப்பிச்சிட்டீங்க. உங்க முதலமைச்சர் அதை தூக்கி அவரோட பொதுமக்களுக்கான ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாருன்னு சொல்லி நம்ம நம்பலாம். அப்படியே நம்ம நம்பி நம்ம அடுத்த கட்டத்துக்கும் போயிடலாம். ஆனா தயவு செய்து இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை கொடுத்துட்டு இது ஒரு சிறந்த ஐடியான்னு சொல்லி நீங்க வெளியே பல பேர்த்துக்கிட்ட ப்ரொபகண்ட் பண்றதை தயவு செய்து நிறுத்துங்க. இது சரியான ஐடியா கிடையாது. மிக முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான ஒரு ஐடியா. தயவு செய்து இப்படி யாரும் பண்ண வேண்டாம். எந்த பொதுமக்களும் இப்படி ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். அன்டில் அண்ட் அன்லஸ் அரசாங்கமே, மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நம்ம இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சொல்லி அப்போ அரசாங்கமே பகிரங்கமா சொல்லும், நீங்க உங்களோட நிதி ஆதாரங்களை திரட்டி எங்களுக்கு பங்களிப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப அதை பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரு 12 லட்சம் கோடிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த 12 லட்சம் கோடி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றற்கு முடியாம திணறிட்டு இருக்க சூழல்ல நீங்க இப்படி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்தும் காசு அவரு கொடுத்து அவர் மக்களை பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறாரு. பொருளாதார சூழ்நிலை முன்னேற்ற வேண்டிய சூழல்ல இருக்காரு. அவரு எல்லாத்துக்கிட்டையும் காசு கேட்கறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிருவோம். ஆர்ஏ ரமேஷ் அவர்களே, தயவு செய்து ப்ளீஸ். ஆமாம்.